வணக்கம் பானு, தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். திருநெல்வேலி மாவட்டத்தில் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளிலும் பட்டா நிலங்களிலும் கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்தில் இருந்து அபாயகரமான மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய நபர்கள் மீது தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பானு, பார்த்தீர்கள் என்றால் கேரள மாநிலத்தில் புற்றுநோய் மருத்துவமனை கழிவுகள், மருந்து பொருட்கள் மூட்டை மூட்டையாக லாரிகளில் கொண்டு வரப்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் வீசப்பட்டுள்ளது. பானு, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இருந்து கேரளாவிற்கு காய்கறிகள், கனிம வளங்கள், பால், அத்தியாவசியமான பொருட்கள், சிமெண்ட் போன்றவை அனுப்பப்படுகின்றன. ஆனால் கேரளாவில் இருந்து திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் லாரியாக இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகளை, குப்பைகளை மூட்டைகளில் கொண்டு வந்து கொட்டி திருநெல்வேலி மாவட்டத்தையே கேரளாவின் குப்பை கூடை இடமாக மாற்றும் முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த தகவல்கள் இன்று காலை வெளியாகி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும், ஏன் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. நேற்று திருநெல்வேலி சீதப்பரப்பநல்லூர் அருகே நடுக்கல்லூர் பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான மூட்டைகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. இதை பார்த்து அந்த பகுதியைச் சேர்ந்த சந்தானம் என்பவர் சத்தியம் தொலைக்காட்சியிடம் கூறுகையில், இரவு நேரங்களில் தென்காசி வழியே வரும் லாரிகள் சீதப்பரப்பநல்லூர் பகுதியில் திரும்பி நடுக்கல்லூர் வட்டாரங்களில் உள்ள குளங்களில் இந்த மருத்துவ கழிவுகளை, குறிப்பாக புற்றுநோய் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி செல்கின்றனர். இந்த பகுதியில் உள்ள ஆலைகளுக்கு சரக்குகளை ஏற்ற வரும் லாரிகள் கேரளாவில் இருந்து வரும்போது இத்தகைய கழிவுகளை அங்கிருந்து ஏற்றி வருவதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த கழிவுகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள மண்டல புற்றுநோய் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் மற்றும் பொருட்களே இவை ஆகும். எனவே இதனை அது வரும் வழியிலேயே திருநெல்வேலி மாவட்டத்திற்குள் பனகுடி அல்லது தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை பகுதியிலேயே சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடகநல்லூர் மற்றும் பலவூர் கிராமங்களில் உள்ள பல்வேறு பட்டா நிலங்களிலும் இவை கொண்டு வந்து கொட்டப்பட்டுள்ளது. இந்த பயோமெடிக்கல் கழிவுகளால் மாசுபட்ட தண்ணீரை குடித்து கால்நடைகள் கழிவுகளை சாப்பிட்டு நோய் வாய்ப்படும் பரிதாபம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுவது குறித்து இன்று காலை திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் பேசிய போது இது குறித்து தகவல்கள் வரப்பெற்று காவல்துறையினர் அந்த இடத்தை சென்று பார்வையிட்டதாகவும், அந்த அடிப்படையில் இன்று காலை சுத்தமல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார். 271 மற்றும் 272 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த 2 பிரிவுமே பொது இடங்களில் நோய் பரப்புவதற்கு காரணமானவர்களை தண்டிப்பதாகும். இது தவிர பிரிவு எண் 15 கீழ் சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தும் பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார். எது எப்படி இருந்தாலும் கேரளாவில் இருந்து தொடர்ந்து இது போன்ற கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொண்டு வந்து கொட்டப்படுவது பொதுமக்கள் இடையே மிகப்பெரிய அதிர்ச்சியினை தற்போது ஏற்படுத்தி உள்ளது. கால்நடைகள் அந்த தண்ணீரை குடிப்பது மட்டுமல்ல, அந்த தண்ணீர் நிலத்தடி நீருக்கு சென்று பாதிக்கும் போது அதை குடிக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று காலை இந்த தகவல் வெளியாகி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. பானு, இதுவே அந்த பகுதியில் தற்போது இருக்கும் கள நிலவரம். பானு வனராஜ், திருவனந்தபுரம் புற்றுநோய் மண்டல ஆய்வகத்திலிருந்து இந்த கழிவுகள்லாம் கொட்டப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இது சம்பந்தமா அதிகாரிகளும் ஆய்வு நடத்திருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு ஏதாவது பேசியிருக்காங்களா? அவங்க தரப்புல ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கா? இந்த தகவல் வெளியானவுடன் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் மட்டுமே நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் இன்று காலை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரது இணைப்பு நமக்கு கிடைக்கவில்லை. தொடர்ந்து தகவல்களை திரட்டி வருகிறோம். இதில் முக்கியமான இன்னொரு தகவல் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் பானு, நோயாளிகளின் நோய் தன்மை குறித்த குறிப்புகள் அப்பகுதியில் இந்த கழிவுகளோடு சேர்ந்து வந்ததுதான் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குறிப்புகள் எல்லாமே நவம்பர் மாதத்தில் உள்ள தற்போதுடைய குறிப்புகள் தான். ஒரு நோயாளியை பற்றிய குறிப்புகள் மிக மிக ரகசியமாக பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் ஆகும். அந்த ஆவணங்களையும் பொறுப்பற்ற முறையில் இந்த மருத்துவ கழிவுகளோடு சேர்ந்து வந்து கொட்டி இருப்பதும் வேதனையின் உச்சமாக இருக்கிறது. பானு, இது குறித்த தகவல்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த தகவல்களை தொடர்ந்து திரட்டி வருகிறோம். பானு, பாம்புக்கு சொந்தமான இடத்துல இது மருத்துவ கழிவுகள், பாலித்தீன் கவரு, ஹோட்டல் கழிவுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. இதுக்கு மேலே எப்போ எடுக்கிறாங்கிறது தெரியல. உங்கள் மூலமாக உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் சார். இது எவ்வளோ நாளாக அந்த மாதிரி நடக்குது? கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்கு சார். 1 மந்த், 1 மாதம் நடந்துட்டு இருக்கு.
இப்போ இது தச்சமைங்கிறது அங்கெல்லாம் தட்டு 2 மாதத்துக்கு சூழ்நாவும் குறையாது. அதை கோடையில ரெடி இருக்காங்கல்ல. ஆமா. இதுல இப்போ உங்க ஆடு மாடுலாம் இந்த கழிவு வந்து மேய்ச்சிட்டு இருக்க பார்த்தோம். பூரா மாடு திங்கி மாடு திங்கு. மாடு திங்கிறதுனால தான் இங்க நிக்கிறாங்க. மாடு தின்ற கூடாதுக்காக இப்ப இதுக்காக நிக்கிறாங்க. அந்த தண்ணியில எல்லாம் கலந்துடுச்சே எல்லாமே, அந்த வேஸ்ட்லாம் எல்லாம் தண்ணியில போட்டு புற்றுநோய் மருத்துவமனையில் வந்து கழிவுகளை வந்து கல்லூர் அருகே உள்ள ஒரு குளத்தில் கொட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதளத்தில் அந்த செய்தியை பார்த்து நாங்கள் எஸ்டிபி கட்சி சார்பாக இன்றைய தினம் நாங்கள் அந்த கல்லூர் பக்கத்தில் உள்ள இடத்துக்கு வந்தோம். பெரிய ஒரு குப்பை கிடங்கு மாதிரி இருக்குது, ஒரு கார்ப்பரேஷன் குப்பை கிடங்கு மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து குப்பைகளை வந்து கொட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட மருத்துவ கழிவுகள், அதில் வந்து அவங்க யூஸ் பண்ண ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண பொருட்கள், திங்ஸு எல்லாமே வந்து இங்கே கொட்டப்பட்டிருக்கு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேரளா இந்த கல்லூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசு மருத்துவமனை இருக்குது, பிஹெச் அப்படிங்கிறது. இதில் தான் வந்து ஐசிஎம்ஆரோட கைட்லைன், ஐசிஎம்ஆர் ரிசர்ச் சென்டரோட 7 இடங்களில் இருக்கிறதாகவும், அதில் ஒரு இடம் வந்து நம்ம கல்லூர், தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூர் அருகே இருக்கக்கூடிய அரசு பிஹெச்சில் வந்து அந்த ஐசிஎம்ஆரோட ரிசர்ச் இருக்கிறதாகவும், நிறைய முறை வந்து அந்த ரிசர்ச் வந்தவங்க அவங்க ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் நர்ஸு அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும்போது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது பக்கத்தில் ஒரு அரசு பிஹெச் பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ தொடர்ச்சியாக இவ்வளோ குப்பை கழிவுகள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நேரத்தில் நடந்த மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்காக இங்கேயே வந்து குப்பைகளை கொட்டிட்டு போகிற மாதிரி தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. இதில் வந்து உடனடியாக ஒரு ஐஎம்ஏ வந்து தலையிடணும். அதுபோக தமிழக அரசுக்கும் நாங்கள் வந்து இதை கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த கல்லூருங்கக்கூடிய பகுதி வந்து மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சுகாதாரமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல இது மாதிரி குப்பைகளை வந்து கொட்டி மக்களுக்கு வந்து ஒரு பொல்யூஷனையும் மூலயமா ஒரு டஸ்ட்டையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசுக்கும் நாங்கள் வந்து கோரிக்கை விடுத்து இதை உடனடியாக அப்புறப்படுத்தணுங்கிறத எஸ்டிபி கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.